ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லெனி. நீங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்டன் எதை பத்தினா நம்ம 2 மாவட்டத்தோட கன்னியாகுமரி, சென்னை 2 மாவட்டத்தோட திருமண விழாக்களை பத்தின ஒரு சின்ன கம்பாரிசன் தான். முதல்ல 2 மாவட்டத்தோட திருமண நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் பத்தி பேசலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல பொண்ணு வீட்லயும் பையன் வீட்லயும் பேசி எல்லா விஷயங்களும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி பொண்ணோட வீட்டுல வந்து நிச்சயதார்த்த விழாவை எடுப்பாங்க. அன்னைக்கு அந்த செலவு ஃபுல்லாவே பொண்ணு வீட்டுல தான் பார்த்துப்பாங்க. ஆனா சென்னையில அப்படி கிடையாது. சென்னையில முகூர்த்த நாளுக்கு முந்தின நாள் ரிசப்ஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தத்தையும் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்து பேசி மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. பட் என்கேஜ்மெண்ட் மட்டும் முகூர்த்த நாளுக்கு முந்தின நாள் வந்து அதே மடத்துல ரிசப்ஷனோட சேர்த்து முன்னாடியே எடுத்துப்பாங்க. தனியா அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது முகூர்த்த நாளுக்கு முந்தின நாள் நடக்கிற ரிசப்ஷனை பத்தினது தான். நம்ம ஊர்ல அந்த ரிசப்ஷன் வந்து பொண்ணு வீட்டுல மட்டும்தான் ஃபங்க்ஷனா நடக்கும். நைட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது பையன் வீட்ல இருந்து வந்து புடவை முகூர்த்த புடவைய கொடுத்துட்டு போவாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க ரிசப்ஷன் முகூர்த்த நாளுக்கு முந்தின நாள் நடக்கிற ரிசப்ஷனே பையனும் பொண்ணும் சேர்ந்து மண்டபத்துல இருந்து நடத்துவாங்க. செலவு வந்து பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் சேர்ந்து பார்த்துப்பாங்க. மூணாவது முகூர்த்த நாள் நடக்கிற ஃபங்க்ஷன் தான். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒவ்வொரு மதத்தோட முறைப்படி இது நடக்கும். பொண்ணு வீட்டுல கிறிஸ்டியனா இருந்தாங்கன்னா பையன் வீட்டுல இருந்து எல்லாருமே சர்ச்சுக்கு போய் வந்து திருமணத்தை முடிச்சுப்பாங்க. பொண்ணு வீடு வந்து ஹிந்துவா இருந்துச்சு அப்படின்னா மண்டபத்திலயோ இல்ல கோவிலையோ வச்சு திருமணம் நடக்கும். அதுவே பாய் வீட்டு ஆட்களா இருந்தாங்க, முஸ்லீம் ஆட்களா இருந்தாங்கன்னா நிஜமா எனக்கு அவங்க திருமணம் எப்படி நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் எந்த ஃபங்க்ஷன் இது வரைக்கும் போனது கிடையாது. நிஜமா போனேன் அப்படின்னா கண்டிப்பா நான் இது வந்து ஷேர் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். நான் போனது கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்பல. மத்தபடி இந்த மாதிரிதான் மத்த 2 மதத்தோட திருமணம் நடக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல. ஆனா சென்னையில அப்படி கிடையாது. முகூர்த்த நாளுக்கு முந்தின நாள் ஒரு ரிசப்ஷன் நடக்கும்ல, அது முடிச்சதுக்கு பிறகு யாரும் வந்து வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் மோஸ்ட்லி மண்டபத்திலே தங்கிப்பாங்க. அடுத்த நாள் வந்து சர்ச் வெட்டிங் அப்படின்னா மார்னிங் போய் சர்ச்ல வெட்டிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் மண்டபத்துக்கு வந்து சாப்பாடு அந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுப்பாங்க. இதுவே கோவில்ல போய் வெட்டிங் ஹிந்து வெட்டிங் அப்படின்னா அங்கேயும் அப்படிதான். கோவில் இல்லைன்னா ஐயரை வச்சு மண்டபத்திலே முடிச்சுட்டு சாப்பாடு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா இங்க எனக்கு அப்படிதான். முஸ்லீம் பத்தி எந்த ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் யாரும் கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிடல. அதனால யாரோட கல்யாணம் எந்த மாதிரி அவங்களோட திருமணம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. சோ மத்த 2 மதத்தோட முறைப்படி இப்படிதான் அவங்க திருமணம் நடக்கும். 2 மாவட்டத்திலயும் திருமணம் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஆனா 2 மாவட்டத்திலயும் திருமண செலவு எங்க அதிகம்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணாமா? கண்டிப்பா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல தாங்க. நிச்சயதார்த்தம், திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிற ரிசப்ஷன், திருமண நாள் அன்னைக்கு காலமே நடக்கிற ஃபங்க்ஷன், இப்படி 3 ஃபங்க்ஷனுக்குமே பொண்ணு வீட்டுல தான் செலவு. திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஈவினிங் நடக்கிற ரிசப்ஷன் வந்து பையன் வீட்டுல செலவு. சோ அதிகமா வந்து செலவுங்கிறதும் சரி ஃபங்க்ஷனுங்கிறதும் சரி நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குது. இங்க சென்னையில பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் முகூர்த்த நாள் 2மே பையனும் பொண்ணு வீட்லயும் சேர்ந்து ஈக்குவலா தான் பண்ணி முடிப்பாங்க. அதாவது செலவு எல்லாமே ஈக்குவல் ஷேரா போட்டு தான் திருமணத்தை முடிச்சுப்பாங்க. அண்ட் இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்தால கண்டிப்பா என் மேல 1, 2 பேருக்கு கோவம் வரலாம். பட் திருமணம்னு சொன்னா எல்லா விஷயம் தானே பேசி ஆகணும். வரதட்சணை உங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். வரதட்சணை வாங்குறதுலயும் குடுக்கறதுலயும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை கண்டிப்பா முதலிடத்துல இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா அங்க நம்ம குடுக்கறது எல்லாமே வெளிப்படையா நம்ம சொல்லுவோம். இவ்ளோ குடுத்தாங்க, இவ்ளோ பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றதுல நம்ம ஒரு கெத்தா நினைப்போம். ஆனா இங்க சென்னையில அப்படின்னா சீர்வரிசை குடுக்கறது, அதாவது ஒரு சின்ன கிளாஸ்ல ஆரம்பிச்சு பெரிய கிளாஸ் வரைக்கும் ஒரு சின்ன குடத்துல இருந்து ஒரு பெரிய குடம் அந்த சைஸ் லிமிட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் குடுக்கறது தான் இங்க பெருசா வெளியே தெரியுமே தவிர மத்தபடி வரதட்சணை என்ன குடுக்குறாங்க வாங்குறாங்கிறது இங்க கண்டிப்பா யாரும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல சொல்றதுனால தெரியுது, இங்க சொல்லல, அதனால எதுவுமே தெரியல. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரதட்சணை பத்தி இந்த ஊர்ல. சோ அவ்வளவுதான் 2 மாவட்டத்திலயும் நடக்கிற திருமண விழாக்கள் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். 2 மாவட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா செலவுன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் அதிகமா செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு மட்டும் யோசிக்கும் போது சென்னை மாதிரி சிம்பிளா கல்யாணம் எடுத்தா பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் எல்லாம் வசதியானவங்க கிடையாது. நிறைய பேர் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்களும் ஆனா கண்டிப்பா திருமணத்தை பெரிய லெவல்ல தான் எடுப்பாங்க. ஆனா அது முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க கடன் பிரச்சனை இருந்து வெளியே வரவே அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். சோ அந்த மாதிரி இருக்கிற குடும்பங்கள் பையன் வீட்லயும் பொண்ணு வீட்லயும் பேசி இந்த மாதிரி சிம்பிளா திருமணத்தை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே சந்தோஷமா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் திருமணத்துக்கு பிறகும் வாழலாம். மக்களே, நான் இங்க சொன்னது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். யாராவது தப்பா நினைச்சிட்டு சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்க. ஏதாவது தப்பா நான் சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் திருத்திக்கிறேன். மத்தபடி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.